வெல்கம் டு த சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் வாஷிங்டன் இர்விங் எழுதின ரிப் வேன் விங்கிள் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். வாஷிங்டன் இர்விங் 1783 1859 வரையிலும் வாழ்ந்த அமெரிக்கன் ரைட்டர். ஜியோஃப்ரே கிரையான், டைட்ரிக் நிக்கோபாக்கர், ஜொனாத்தன் ஓல்ட்ஸ்டைல் இந்த மாதிரியான பென் நேம்ஸ்லையும் எழுதியிருக்காரு. ரிப் வேன் விங்கிள், இந்த லெஜெண்ட் ஆஃப் ஸ்லீப்பி ஹாலோ, இந்த ஸ்பெக்டர் பிரைட் க்ரூம் இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். ரிப் வேன் விங்கிள் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி தி ஸ்கெட்ச் புக் ஆஃப் ஜியோஃப்ரே கிரையான் அப்படின்ற கலெக்ஷனில் 1819 பப்ளிஷ் ஆகிருக்கு. காட்ஸ்கில் மவுண்டெயின்ஸோட அடிவாரத்தில் ஹட்சன் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டச் வில்லேஜில் தான் ரிப் வேன் விங்கிள் வாழ்ந்துட்டுருக்காரு. குட் நேச்சர்டு மேனாக இருந்தாலும் வேலை அப்படின்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக இல்லாமல் வேலையை தாண்டி ஓடுறவனாக இருக்கார் இந்த ரிப் வேன் விங்கிள். ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்காரு. ஆனால் அவரோட வேலையே செய்ய மாட்டார். அவருக்குன்னு கொஞ்சமாக நிலம் இருக்குது. அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாததால் வருஷம் அது கொடுக்கக்கூடிய ஈல்டும் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஊரில் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, ஊர் குழந்தைங்களோட விளையாடுறது, இதை எல்லாத்தையும் பொழுதுபோக்காக செஞ்சிட்ருக்காரு. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறதுனால இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வருது. இவரோட ஒய்ஃப் எப்போதும் இவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ரிப் வேன் விங்கிள் மாதிரியே அவர் வளர்க்கக்கூடிய டாக், அதோட பேர் வுல்ஃப், அதுவும் லேசியாகவே இருக்குது. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இன்னில் போய் அந்த வுல்ஃப் அப்படின்ற டாகோட கூட சேர்ந்து சேட் பண்ணுறது தான் இவங்களோட பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்கில் டெரிக் வேன் பம்மல் அப்படின்ற ஸ்கூல் மாஸ்டரும் நிக்கோலஸ் வெடார் அப்படின்ற லேண்ட்லார்டு, அந்த இன்னோட லேண்ட்லார்டும் சேர்ந்துக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எந்த வேலையுமே பார்க்காத ரிப் ஒய்ஃப் கிட்டேருந்து திட்டு வாங்குறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தன்னோட வுல்ஃபை கூட்டிகிட்டு மவுண்டெயின் வழியாக ஒரு வாக் போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் தன்னோட முதுகில் ஒரு ஹெக்கை மாட்டி வச்சுருக்காரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ரிப்பை பார்த்து ரிப்போட நேமை சொல்லி கூப்பிட்டு தனக்கு அந்த மவுண்டெயினில் ஏறுறதுக்கு ஹெல்ப் கேட்குறாரு. ரிப்பும் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ ஒரு தண்டரிங் சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரை நோக்கி ரிப்பும் டாகும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு குறுகலான வழியாக போயிட்டுருக்கான். அந்த வழியிலே இவங்களும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே இருக்காங்க. அவங்க வியர் பண்ணிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸும் ஓல்டு ஃபேஷன்டாகவே இருக்குது. அவங்க 9 பின்ஸ் அப்படின்ற ஒரு கேம் விளையாடிட்டுருக்காங்க. அதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அது தான் முதல்ல கேட்ட அந்த தண்டரிங் சவுண்டு மாதிரியே இருக்குது. இப்போ தான் அவனுக்கு புரியுது தான் கேட்ட தண்டரிங் சவுண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு. அந்த பீப்புள் எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? தன்னை மீட் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சர் தன்னை பார்த்த உடனேயே தன்னோட பேரை எப்படி கூப்பிட்டான், அவனுக்கு எப்படி தன்னோட பேர் தெரியும், இப்படி எந்த யோசனையும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து நிறையவே ட்ரிங்க் பண்ணுறான் ரிப் வேன் விங்கிள். அப்படியே தூங்கியும் போகிறான். அவன் தூங்கி எழும்பொழுது அந்த ஸ்ட்ரேஞ்சரை அவன் எந்த இடத்துல பார்த்தானோ அந்த இடத்துல இருக்கிறத அவன் உணர்றான். சுற்றி யாருமே காணும், அந்த பீப்புளையும் காணும். ஸோ தன்னோட டாக் அவன் அழைச்சி பார்க்குறான், அதையும் காணும். அவன் ஆசையாக தன்னோட கொண்டு வந்த அவனோட கன்னையும் காணும். அதுக்கு பதிலாக ஒரு துருப்பிடிச்ச ரிஃபில் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அவனோட டாகை தேடி அந்த பீப்புளை பார்த்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கக்கூடிய அந்த காடு முழுசு அவன் சுற்றுறான். ஆனால் அந்த வழியையும் அவனால் கண்டுபிடிக்க முடியலை, அந்த பீப்புளையும் அவனால் மறுபடியும் பார்க்க முடியலை. ஸோ தன்னோட டாகு தொலைஞ்சு போச்சே அப்படின்ற வருத்தத்தோடவும், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டோமே, வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்க போகிறோமே அப்படின்ற பயத்தோடவும் அவன் மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவனோட வில்லேஜை அவன் சேரும்போது அவன் வில்லேஜ் பீப்புள் எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிளாத்திங்கை வியர் பண்ணியிருக்கிறத அவன் உணர்றான். அவனை பார்க்கக்கூடிய பீப்புள் எல்லாரும் அவங்களும் அவங்களோட சின்ன தடவி பார்க்குறாங்க. இவனும் தன்னோட சின்ன தடவி பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட தாடி அவனோட கால் வரையிலும் அவனோட பாதம் வரையிலும் வளர்ந்துருக்கு. அந்த வில்லேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய மாறி போயிருக்கு, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நிறைய குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் அதில் ஒரு குழந்தைய கூட ரிப் வேன் விங்கிளுக்கு அடையாளம் தெரியலை, அவங்களோட நேமும் தெரியலை. தான் அதிகமாக குடித்ததுனால அது தன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சோ அப்படின்ற எண்ணத்தோட மறுபடியும் அந்த வில்லேஜில் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அவனோட வீட்டுக்கு போகும்போது அவனோட வீடு நிறைய மாறி போயிருந்தது, ரொம்பவே டேமேஜ் ஆகியும் இருந்தது. அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக யாருமே வசிக்கலை அப்படின்ற மாதிரி அந்த வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டாக் மட்டும் நின்று இவனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது.
ஸோ இப்படியே நின்று பார்த்துட்டு சரி நம்ம வழக்கமாக போகிற இன்னுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுக்கு போகிறான். ஆனால் அந்த இன்னும் நிறைய மாறி போயிருந்துச்சு. அது யூனியன் ஹோட்டல் அப்படின்ற நேமில் ரன் ஆகிக்கிட்டு இருந்தது. அங்கே இருந்த ஒரு பெரிய ட்ரீயையும் காணும். அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளாக் போல் அந்த இடத்துல இருக்குது. அதில் அமெரிக்கன் ஃப்ளாக் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த இன்னில் வழக்கமாக கிங் ஜார்ஜோட போர்ட்ரைட் இருக்கும். இப்போ அதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக ஜார்ஜ் வாஷிங்டனோட போர்ட்ரைட் இருக்குது. இப்படி எல்லா விஷயமுமே அவனை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போ கொஞ்சம் தூரம் அவன் நடந்து போகிறான். அந்த இன்னை சுற்றி வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த லேசி பீப்புளோட க்ரௌடு அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கிறத அவன் உணர்றான். அவங்க எல்லாரும் பாலிட்டிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது எதுவுமே ரிப் வான் விங்கிளுக்கு புரியலை. இவனோட ஸ்ட்ரேஞ்ச் அப்பியரன்ஸ் அந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ தான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரிப் வான் விங்கிளை பார்த்து நீ யாருக்கு ஓட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கேட்குறதும் ரிப் வான் விங்கிளுக்கு புரியலை. ஸோ ரிப் வான் விங்கிள் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிஃபில் பார்த்த இவன் கலவரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கத்தும் போது, இல்லை நான் இந்த ஊர்க்காரன் தான், நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி கத்துறான் ரிப் வான் விங்கிள். இப்படியே அந்த சலசலப்பு அடங்க கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒரு வழியாக ரிப் வான் விங்கிள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நேமெல்லாம் சொல்லி அவங்கள பற்றி விசாரிக்கும் பொழுது அதில் 2 பேர் இறந்து போயிட்டதாகவும் ஒரு ஃப்ரெண்டு காங்கிரஸில் ஜாயின் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் நிக்கோலஸ் வெடார் அப்படின்றவன் 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நிக்கோலஸ் வெடாரோட ஃப்ரெண்டு ரிப் வான் விங்கிள் அப்படின்ற ஒருத்தர் காணாமல் போயும் கிட்டத்தட்ட அத்தனை வருஷம்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயந்து போன ரிப் வான் விங்கிள், உங்கள் யாருக்காவது ரிப் வான் விங்கிளை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு யங் மேனை பாயிண்ட் அவுட் பண்ணி இவன் தான் ரிப் வான் விங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை இந்த ரிப் வான் விங்கிள் பார்க்கும்போது தான் அந்த காட்டுக்கு போகும்போது அவனோட அப்பியரன்ஸ், ஏஜ் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கான். அப்போ அவனை பார்க்கும்போது இவன் தன்னோட சன் மாதிரி இருக்கான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாரு ரிப் வான் விங்கிள். நிக்கோலஸ் வெடார் இறந்து போய் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத வச்சும் தன்னை மாதிரியே அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யங் மேனை அவன் பார்க்கும் பொழுதும் கிட்டத்தட்ட 18 இயர்ஸில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத ரிப் வான் விங்கிள் புரிஞ்சுக்கிறான். அங்கே ஒரு லேடி குழந்தையோட வராங்க. அந்த லேடியோட நேமையும் அந்த லேடியோட ஃபாதர் நேமையும் கேட்கும் பொழுது அந்த லேடி ரிப் வான் விங்கிளோட டாட்டர் அப்படின்றது புரியுது. ரிப் வான் விங்கிள் அவங்க அம்மாவை பற்றி கேட்கும் பொழுது, அதாவது ரிப் வான் விங்கிளோட ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க இறந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப் வான் விங்கிள் அந்த லேடிக்கிட்ட நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து யாருக்காவது என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு உமன் இவனை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி உன்னோட பேர் ரிப் வான் விங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 இயர்ஸாக நீ எங்கே போயிட்ட, ஏன் ஊருக்கு வரல அப்படின்னும் கேட்குறாங்க. இதை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போது ரிப் வான் விங்கிள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த கூட்டத்தில் சொல்கிறான். இப்போது ரிப் வான் விங்கிள் சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் பர்சன் ஆன வெண்டர் டாங் அப்படின்றவரை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவருக்கு அந்த ஏரியாவை பற்றியும் ஃபோக்லோர்ஸை பற்றியும் நிறையாவே தெரியும். வெண்டர் டாங் ரிப் வான் விங்கிள் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னும், ரிப் வான் விங்கிள் பார்த்த அந்த பீப்புள் எல்லாருமே பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன இந்த ஹென்ரி ஹட்சன் அப்புறம் அவங்களோட குரூப் ஆஃப் பீப்புள் தான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. வெண்டர் டாங்கோட ஃபாதரும் ஒரு வாட்டி இந்த குரூப் ஆஃப் பீப்புளை ஓல்டு ஃபேஷன் கிளாத்தில் பார்த்துருக்காரு அப்படின்னும், தான் ஒரு வாட்டி அவங்க மேக் பண்ணக்கூடிய அந்த தண்டரிங் சவுண்டையும் கேட்டிருக்கிறதா சொல்கிறாரு. வெண்டர் டாங் சொன்னதை வச்சு ரிப் வான் விங்கிள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ரிப் வான் விங்கிள் தான் ஒரு நைட் தூங்குனதாக நினச்சிருக்கான். ஆனால் அவன் 20 இயர்ஸ் தூங்கியிருக்கான். இந்த 20 இயர்ஸில் அமெரிக்காவில் நடந்த எதுவுமே அவனுக்கு தெரியாது. ரிப் வான் விங்கிளோட சன் ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ரிப் வான் விங்கிளை விட அவன் இன்னும் லேசியாக இருக்கான். ரிப் வான் விங்கிள் அவரோட டாட்டர் கூட அவளோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவளோட ஹஸ்பண்டையும் மீட் பண்ணுறாரு. அப்போது அந்த ஹஸ்பண்ட் தான் எங்கே இருக்கும்போது விளையாண்ட குழந்தைங்களில் ஒருத்தந்தான் அப்படின்றத ரிப் வான் விங்கிள் புரிஞ்சுக்கிறாரு. தான் எங்கே இருக்கும்போது எந்த வேலையுமே செய்யாமல் எப்படி லேசியாக இருந்தாரோ இப்போவும் அதே மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் தன்னோட டாட்டரோட ஹவுஸ்லேயே அவர் ஸ்டே பண்ணுறாரு. ஆனால் இப்போது அவரோட லேசினஸை பற்றி எந்தவித கிரிட்டிசிசமும் இல்லை. ஏன்னா இப்போ ரிப் வான் விங்கிளுக்கு வயசாயிடுச்சு.
இந்த ஷார்ட் ஸ்டோரி இதோட முடியுது. இந்த ஷார்ட் ஸ்டோரி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.